worthy of praise. Amen. Jesus is alive. Somebody praise God. Somebody praise God. Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்புவீங்க என்று சொன்னா நல்ல கரங்களை தட்டி make a shout of praise to God. Amen. He is alive. God's not dead. God is alive. இன்னைக்கு நீங்கள் நாளும் ஆராதிக்கிற தேவனானவர் ஜீவனோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். He is living now and forever. He is an everlasting God. அவர் நித்தியமாக வாழுகிற தேவனாக இருக்கிறார். Somebody lift up your hand and give God some praise. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? We want to welcome those who are joining us through the other side. Wherever you are, நீங்க இங்க இருந்து மறுபக்கத்துல எங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நாமத்துல வரவேற்கிறோம். I believe God want to speak to you even in his own way. தேவன் தன் விதத்துல உங்களோட பேச ஆசைப்படுகிறார். Amen. He's a living God. Keep some life within you. அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கறனால come on somebody, give a smile. கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. Today is a resurrection Sunday people. இன்னைக்கு இயேசுவை கொண்டாட வந்திருக்கோம். No, we are celebrating a king that alive, a God that still do. ஆளுகை செய்கிற தேவனே, ராஜாதி ராஜனே நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். Life is alive. Is alive. I would like to invite all of you to the sermon called Life. God is alive. வீரோடே என்று சொல்லி இந்த தலைப்பின் அடிப்படையில் நான் பேச ஆசைப்படுகிறேன். People saw Jesus was moving in the world for 33 years. 33 வருஷம் இயேசு இந்த உலகத்துல அவர் இங்கேயும் அங்கேயும் அசைவாடிக்கொண்டு அவர் அற்புதம் செய்கிறவங்களே ஜனங்கள் பார்த்தவங்களாக இருந்தாங்க. Can somebody say amen? They saw God was there. He was there for 33 years. 33 வருஷம். He was live. They were living with Jesus. இயேசுவோட வாழ்ந்த கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. I find somebody and say Jesus is real. இயேசு உண்மையாளர் சொல்லுங்க. Jesus is real. Jesus is not something that you think he just been written in the Bible like a story. No, ஒரு கதை போல அது பைபிளில் எழுதப்பட்ட ஒரு கதை இல்லை. அது நிஜம். பக்கத்தில் நல்லா அடிச்சு சொல்லுங்க, அது நிஜம் என்று. நல்லா சொல்லுங்களா, நிஜம். Make a shout and say it is real. Jesus was real. அவர் நிஜமாகவே மெய்யாகவே உண்மையாகவே சத்தியமாகவே. எல்லாரும் கை தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தா, but you people, come on, give God some praise because Jesus was a one and true God. இயேசுவே மெய்யான ஜீவனாக நம் மத்தியில அசைவாடி வாழ்ந்தவளாக இருந்தாரே. Is the God who went into the dead tomb. மரித்த கல்லறை முன்பாக அவர் சென்று is the God who called Lazarus. Come on, லாசருவே உயிர்த்தெழுந்து வா என்று சொல்லி அழைத்த தேவன். And when God says something, தேவன் ஒன்று சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். And people saw that it was Jesus who was doing a miracle. இயேசு அற்புதம் செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழும்ப வைத்தார். It was Jesus who feed more than 5,000 people. 5000 ஜனங்கள் மேலாக வெறும் 5 அப்பத்தையும் 2 மேல்களை வைத்து போ. You need to பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இப்படி இருக்காதீங்க, நல்லாவே இல்லை. Because today you need to praise the living God. வீரோடு இருக்கிற தேவனை நீங்கள் நாட கொண்டாட வந்திருக்கோம். தேவனுக்கு மகிமை. Big some praise to
They saw it was Jesus was in their midst. இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில இருந்து. He took 5 bread and 2 fish and feed more than 5,000 people. Oh, they saw everything. It was Jesus who climbed up the mountain, மலையில ஏறி, and from there he began to preach. அங்க இருந்து அவர் பிரசங்கம் பண்றார் that you are the light and the salt of the world. இந்த உலகத்தில் வெளிச்சமோ உப்போ நீயா இருக்கிறேன்னு சொல்லி. It was the Jesus that was with them. The powerful God in the human body. வல்லமையான தேவன் மனித சரீரத்துக்குள்ளாக. He was not God who sometimes that we have think about it. நம்ம நினைக்கிறது போல அவர் இல்ல. I believe Jesus is a strong person. இயேசு ஒரு பலமானா இருந்திருப்பாரு. அதே போல மாதிரி ஸ்டைலா இருந்திருப்பாரு. Jesus, he's an amazing guy because everywhere he go, people want to follow him. எங்க அவர் போனாலும் அவரை பின்பற்ற. He has a beautiful voice. அவரோட குரல் கண்ணீர்ல இருந்திருக்கும். Because when he speak, all of them begin to quiet and listen to his voice. நல்லா கை தட்டி இருக்கலாமே. It was a Jesus. Oh, that kind of a Jesus. அப்படிப்பட்ட இயேசு ஜனங்கள் பார்த்தாங்க. அவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. எங்க போனாலும் அற்புதம் நடந்தது. ஓ, மண்ணை எடுத்து எச்ச துப்பி குழப்பி கண்ணுல ஒட்டுறாரு. போய் ஓ நனைச்சிட்டு கழுவிட்டு வாழ்றாரு. can see. அவள் கண்கள் திறக்கப்படுது. It was a Jesus. அதுதான் அவங்க பார்த்த அவங்க பார்க்கறாங்க. பல வருஷமாக ஓ சப்பானியாக படுத்து கிடக்குறா. And Jesus went to there. அவன்கிட்ட இயேசு போய் and Jesus just told him, ஓ எழுந்து உன் படுக்கைய மடித்துட்டு நீ போ. இயேசு சொன்னபடியாக நடந்தது. It was a Jesus. அப்படிப்பட்ட இயேசு ஓ 12 வருஷம் ஓ சரித்திரத்திலிருந்து ரத்தம் போய் கொண்டிருக்கிறது. She just touched a tip of Lord of Jesus. இயேசுவோட முனிய வஸ்திரத்தை தொடுகிறார். And she got a miracle. அற்புதம் நடந்தது. That kind of a Jesus was with them. அப்படிப்பட்ட இயேசு. Somebody praise for Jesus. கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி just give praise to him. It's a powerful God. அவரால எல்லாம் கூடும். Now they are seeing that same Jesus. அதே இயேசு இப்ப சிலுவையில இருக்கிறத எல்லோரும் பார்க்கறாங்க. This whole same Jesus who did every miracle. அத்தனை அற்புதம் செய்த அதே இயேசு, அவ்வளவு வல்லமையில பலத்துல அதிகாரத்தில் இருந்த அதே இயேசு பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிர்வாணமாக சிலுவையில தன்னோட மூச்சு விடுறதுக்கே வலியில வேதனையில ரத்தத்துல இருக்கிற இயேசுவை அதே கண்கள் பார்க்குது. The same eyes seeing a different Jesus now. And they buried him in the tomb. அவரை கல்லறையிலே அடக்கப்பட்டாங்க. Oh my God. And this disciple and everybody that were around Jesus, இயேசு கூட இருந்தவங்க சீசர்கள் எல்லோருமே
Now they are seeing a Jesus as a dead Jesus. இயேசுவை மரித்த இயேசுவாக பார்க்குறாங்க. பக்கத்தில் அடிச்சு கேளுங்க, who is Jesus for you today? இயேசு யாரா பார்க்குறாங்க? Are you seeing Jesus as a dead Jesus in your life? That you say, Jesus can't do this and can't do that because my God is dead? Let us read a verse. வசனம் படிப்போம். It's taken from book of Mark. ஆக்கின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். As the woman go to the tomb of Jesus with some disciples, சில சீசர்களும் சில பெண்களும் இயேசுவோட கல்லறைக்கு போகும்போது this was happened. And they asked each other, ஒருவர் பார்த்து பேசிக் கொண்டிருக்காங்க, who will roll the stone away from the entrance of the tomb? யாரு அவர் கல்லறை முன்பாக இருக்கிற இந்த பெரிய இந்த கல்பாறைய யாரு தள்ளக்கூடும்? It was a bad talk. It was a bad talk. எல்லாம் பேசிக்கொண்டிருக்காங்க. யாரு no, what could happen? We have prepared everything to meet Jesus. நம்ம இயேசுவை பார்க்க நம்ம முடிவு பண்ணிட்டு போய் கொண்டிருக்கிறோம். But there's a stone. Oh, that's in the entrance of the tomb. கல்லறைக்கு முன்பாக ஒரு கல்லு இருக்குது. யார் இந்த கல்லை நகர்த்து போகிறா? They just forgot something, that Jesus is a miracle working God. Did you think there's something that Jesus cannot do? இயேசுவால இது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? யாரு who will roll away the stone? என் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை யாரு மாற்ற முடியும்? Who can roll away the stone? யாரு அற்புதத்தை உண்டாக்க முடியும்? யாரு அற்புதத்தை செய்ய முடியும்? யாரு நன்மையை செய்ய முடியும்? Who can roll away the stone? Are you here with the question? Who will? யாரு? And you're discussing with somebody who can't help you. பக்கத்துக்கு நல்லா அடிச்சு சொல்லுங்க, you can't help me please. Sorry, உன்னால என்ன கட்டாயம் எனக்கு உதவி செய்ய முடியாது. Sorry. No, I mean it that. நான் உள்ளத்துல சொல்றேன், you can't help me because one and only person that can roll away the stone in my life, என் வாழ்க்கையில் இருக்கிற கல்களை நகர்த்துறவர் ஒரே ஒருவராய் இருக்கார். அவர் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. Give him some praise. அவருக்கு மகிமை. Come on, make a shout of praise. அவர் மட்டுமே வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்ற முடியும். கொஞ்சம் நல்லா குதிப்போமா? Come on, give some praise. ஒரு 30 விடாதி. ஒரு 30 விடாதிக்கு 30 செகண்ட் ஆஃப் praise for my king. Oh, the one who rule 30 வினாடி ஜீவனுள்ள தேவனுக்கு give him some praise. அவர் வாழுகிறார். ஓ, மனிதனால கூடாத காரியங்களை என் தேவனால கூடும். You can't help me. You can't roll away the stone. அந்த கல்களை நீ தள்ள முடியாது. But there's one person. He is not dead. அவர் மரிக்கவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் அல்லவா என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நகர்த்துவார். His God only can move away the stone that was. There was a hindrance. Good God is a stone mover. அவர் கல்களை நகர்த்துற தேவனாக இருக்கிறார். அவர் மரிக்கலைங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்.
பக்கத்தில் நல்லா அடித்து காதில் போய் சொல்லுங்க, அவர் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அந்த கொட்டாய் விட்டதும் பார்த்துட்டாரு. God is watching us. இஸ்ரவேலின் தேவன் உருகுவதுமில்லை, தூங்குவதில்லை, கண்கள் எல்லாம் மேல வைத்து He is there. என் பிள்ளைங்க எல்லாம் செய்யறாங்க, எங்க போறாங்க, எல்லாம் நடக்குது. The Lord hear everything. அவர் எல்லாத்தையும் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். Let's read verse 4. 4வது வசனம். But when they look up, அவங்க அண்ணாந்து பார்க்கிற வேளையில, when they look up, they saw that the stone which was very light, பெரிதாக இருந்த அந்த கல்லானது and will roll away, அந்த கல்களானது நகர்த்தப்பட்டது. Somebody pray. அண்ணாந்து பார்த்தா கல்லு நகர்த்தப்பட்டது. Oh, but when they look up, the stone was rolled away. ஒன்று சொல்லட்டா, அண்ணாந்து பாருங்க, அண்ணாந்து பாருங்க, மேல நோக்கி பாருங்க, கீழே தானாவே கல்கள் நகரும். You need to praise Him. Sometimes I need to stop watching the stone. சில வேளையில நான் கல்களை பார்க்கிறத நிறுத்தணும். I've been so much sure. I have spent so much time looking about the stone. Forget who is my God. நான் கல்களை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னா நான் யாரு தேவன் என்று சொல்லி நான் மறந்து விடுவேன். We need to keep some memories in our life. நான் வாழ்க்கையில சில ஞாபகங்களை நம்ம வைக்கிறது நல்லது. Oh, touch your brain, touch your mind. உங்க சிந்தையை தொட்டு சொல்லுங்க. Oh, keep this in the memory. இதை சிந்தைக்குள்ளாக வைத்துக்கொள்ள. That God can do all things. தேவனால எல்லாம் கூடும். அதான் தாவீது சொல்லுகிறார், சூழ்நிலை அவளை எதிர்த்து வருகிற வேளையில, சூழ்நிலை அவளை சுத்தி அடிக்கிற வேளையில, he say in God I trust, என் தேவனை நான் நம்புகிறேன், அவருக்குள்ளாக நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, because I have seen my God. நான் யாரு என் தேவன் என்று சொல்லி அறிந்தனால I kept that in my memory. அது என் சிந்தைக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கு வாழ்க்கையில எல்லாம் நடந்தாலும் சரி, என் தேவனால அற்புதம் செய்ய முடியும். Oh, do not forget that God lives. தேவன் வாழுகிறார் என்று மறந்துடாதீங்க. Do not focus on the stones of your life. Focus on the God that can move the stone. கல்கள் மேல நிக்காதீங்க. பேதுரு இயேசுவை பார்க்கிற வரைக்கும் கடல் மேல நடந்தான். கொஞ்சம் அவன் கண்களானது, அழகா சொல்லட்டா, தாள தப்பி, அழகா இருக்கல கேட்க, புரியல போலினாக்கி என் தமிழ். அவனோட கண்கள் தாள தப்பி, when his eyes go out of tempo, looking here and there, இங்கே அங்கேயும் அவன் கண்கள் பார்க்கும் போது அவன் முழுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து நல்லா சொல்லுங்க, பார்க்க அழகாதா இருக்கீங்க, ஆனா உங்களை பார்க்க நான் வரலையே. You look so good this evening, but yeah, I come to see the Lord. நான் தேவன் அல்லவா? Somebody give praise to Jesus. He's a living God. Keep some miracle in your memory.
அவர் உங்க வாழ்க்கையில செய்த சில அற்புதங்களை உங்க சிந்தைக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. ரிமெம்பர் he called you before you were born. நீங்க பிறக்காத முன்பாகவே உங்களை பேர் சொல்லி வைத்த தேவன், அழைத்த தேவன் அவரே. I don't know how it happened, but it happened. எப்படி நடந்தது எனக்கு தெரியல, ஆனாலும் நடந்தது. Take a second and get the memory. ஒரு நிமிஷம் சிந்தித்து ஓச்சு பாருங்க. எத்தனையோ தடவை எத்தனையோ ஆபத்துல நான் சிக்கி, நான் மரித்து போய், வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, எல்லாமே வாழ்க்கை எப்பயோ முடிந்திருக்கலாம். இந்த நாள்ல தேவனோட சமூகத்துல அவர் இல்லை என்று சொல்ல எல்லால அமர்ந்திருக்க முடியாது. Oh the Lord, my God, Jesus, my Savior, என் தேவன், என் இரட்சகர், என் கிறிஸ்து அல்லவா எனக்கு அற்புதம் செய்தார். நேற்று செய்தவர் இன்னைக்கும் செய்வார், இன்னைக்கு செய்தவர் நாளைக்கு செய்வார். He live. அவர் வாழ்கிறாருங்க. The more we see the stone and you walk closest to the stone, இதுக்கு நல்லா இருக்கும் கேளுங்க. எவ்வளவு நான் கல்லை பார்த்து அந்த கல்லுக்கிட்ட போய் கொண்டே இருக்கணும், நான் போக போக கல்லு become bigger and bigger and bigger and bigger, bigger and bigger. எவ்வளவு உங்களோட பிரச்சனையை பார்த்து கிட்ட 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 போகிற வேலையில பிரச்சனை பயங்கரமா தெரியும், பிரச்சனை பெரிதாக தெரியும். ஆனா எப்ப நான் இந்த பிரச்சனையை விட்டு திரும்பி இந்த தேவன் அண்ணாந்து பாட்டு அவருக்கிட்ட நான் நெருங்கி போகும்போது அவர் பெரிதாக தெரிவார், பிரச்சனையோ சின்னதாக. Oh give God some praise people. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். Are you forgot that God can do all things? தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி மறந்துட்டோமா? Are we talking each other? என்ன நடக்க போகுது தெரியல. அடுத்த வாரம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது பண்ணணும், என் பிள்ளை இது பண்ணிருச்சு, என் கணவர் இது பண்ணிட்டாரு, என் பொண்டாட்டி என்னை அடிச்சிருச்சு, வீட்டுக்கு வராருச்சு, எனக்கு இது இல்ல, சம்பளம் இல்ல, காசு இல்ல, காடி இல்ல, வீடு இல்ல. Are you talking about that? Oh, you're talking about that God can do a miracle. தேவனால அற்புதம் செய்ய முடியும். You know something. நான் எப்போயோ என் வாழ்க்கை எப்படியோ போனோம், ஆனா தேவன் என்னை காப்பாத்தினாரு, அடுத்த வாரமும் காப்பாத்துவாரு. போன வாரம் என் கையில காசே இல்ல, ஆனா நல்லா தான் சாப்பிட்ட KFC 2 தடவை, எப்படின்னு தெரியல, அடுத்த வாரமும் நான் சாப்பிடுவேன். கடவுள் கொடுப்பார், கடவுள் போஷிப்பார். ஓ இன் காட், தாவீதுக்கார சொல்லுகிறார், சூழ்நிலை சுத்தி இருந்தாலும் இன் காட் I trust. என் தேவனை நான் நம்புகிறேன், அவருக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பேன். I find somebody else say சந்தோஷமா இருங்க. God live. அவர் வாழ்கிறாருங்க. Talk something against the wave of life. உங்க வாழ்க்கைக்கு எதிர்த்து வருகிற சூழ்நிலைக்கு வேறுபாடாக பேசுங்க. High five somebody and say everything will be okay. Everything is okay. God is in control. கடல் பார்த்து கொண்டு இருக்கார். Do not worry, everything will be okay. சிரிங்க, எல்லாம் ஓகே ஆகும். சந்தோஷமா இருங்க, எல்லாம் பேசிக்கொண்டே இருக்காங்க. God is in control. Oh God, என்னை வாழ வைத்த தேவன் என்னை தொடர்ந்து வாழ வைப்பார். என்னை உயர்த்தி வைத்த தேவன் என்னை தொடர்ந்து உயர்த்தி வைப்பார். என்னை வெட்கப்படுத்தாத தேவன் என்னை இனியும் வெட்கப்படுத்த மாட்டார். என்னை பாதுகாத்த தேவன், சுகம் கொடுத்த தேவன் இன்றைய சுகம் கொடுப்பார், இன்னையும் பாதுகாப்பார். யார் என்று சொல்ல அவர் இன்றும் ஜீவிக்கிறார். Is God that live. As they look up, அனாத பார்த்து கீழே கல்லை பார்க்குறாங்க. கல்லு தானாவே நகர்ந்திருக்கு.
That is your God. தானாவே சில காரியம் போவுங்க. As you look upon the Lord, என் தேவனை நான் பார்க்கிற வேலை தானாவே நடக்கும். We love this verse so much, that's why we put it here. இந்த வசனம் அவ்வளோ நம்மளுக்கு பிடிக்கும். எபேசியர் 3:20 வசனம். The God can do. என் தேவனால நான் ஜெபிக்கிறதும் எண்ணுகிறதும் நினைக்கிறது மேலாக அவர் செய்றவராக இருக்கிறார். It's the God can do beyond my prayer, my dreams and the thought of my mind. The Lord can do beyond. நான் கேட்காத முன்பாகவே அவர் செய்து முடிக்கிற தேவன். He is God that move a stone just as I look upon him. அவரை நான் பார்க்கிற வேலை இல்லை. என் வாழ்க்கையின் கல்கள் தானாவே நகர்த்தப்படுங்க. அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். பைபிள் வெறும் ஒரு கதை இல்லை, நிஜம். நிஜம், அது நிஜம்ங்க. அவர் மரித்தவர், வீரோடு எழும்பினார். அவர் சொன்னபடி அவர் வீரோடு எழும்பினார். சொன்னபடி வீரோடு எழும்புவார் என்று சொன்னார். நமக்கு சொன்னதை எல்லாவற்றையும் செய்வார். What God can do, what God has promised you. தேவன் எனக்கு கொடுத்த வாக்கை எது நிறைவேற்ற முடியாது? தன்னோட சரீரத்தையே அவர் மறுபடியும் ஜீவனை உண்டாக்கி எழுப்ப முடியும் என்று சொன்னார். What your God can do. என் தேவனால செய்ய முடியாத காரியம் என்ன இருக்கு? If God can fulfill the promise, he can fulfill the promise. அவரால நான் மரிப்பேன் ஆனால் 3ஆம் நாள் வீரோடு எழும்புவேன் என்று சொன்னதை அவரால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னா, நமக்கு சொன்ன அத்தனை வார்த்தையும் அவர் நிறைவேற்ற முடிப்பார். In God I trust. என் தேவனே நான் நம்புகிறேன். Let us stand in the presence of God and worship our living God. நம்ம வீரோடு இருக்கிற தேவனை ஆராதிப்போம். அவர் வாழ்கிறாருங்க. துதியும் கனமும் பேரும் புகழும் புகழ்ச்சியும் அவருக்கு கொடுப்போம். Jesus, Jesus is God, is God. துயாதி துயரே, துயாதி துயரே ஆராதிப்போமா? Praise you, God. Amen. Jesus. Yes, Lord. கரங்களை உயர்த்தி அப்படியே நோக்கி பார்ப்போம். தூயரே, தூயரே, துதிகளுக்கு ஆத்திரரே, தூயரே, தூயரே, துதிகளுக்கு நீ ஆத்திரரே, துதியும் கனமும் மகிமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பாடுமா? துதியும் கனமும் மகிமே எல்லாம் ஒருவருக்கே
on my life. என் வாழ்க்கையில் இருக்கிற கல்களை அவர் நகர்த்த வல்லவராக இருக்கிறார். He's a stone mover. எப்படிப்பட்ட கல்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுக்கு முன்பாக இருக்கலாம். But Jesus is alive. He lives. இயேசு வாழ்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சூழ்நிலையை நகர்த்துவார். அவரை பார்க்கிற வேலையில மொத்த உலகத்தை உம் கரங்களினால் தாங்கினீரே சோத்ரம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களினால் தாங்கினீரே. மொத்த உலகத்தையும் உம் கரங்களினால் தாங்கினீரே சோத்ரம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களினால் தாங்கினீரே சோத்ரம். உம் வார்த்தையில் வல்லமையா இந்த உலகத்தை ஜெயித்தவரே. உம் வார்த்தையில் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே செலுத்துகிறோம். சேர்ந்து பாடுமா தூயரே தூயரே தூயரே. துதிகளுக்கு பாத்திரரே தூயரே. Thank you Lord. துதிகளுக்கு
எதிர்த்து நிற்க யாருமில்லை சோத்ரம் வல்லமையே எதிர்த்து நிற்க யாருமில்லை வல்லமே வல்லமையே எதிர்த்து நிற்க யாருமில்லை சோத்ரம் வல்லமையே எதிர்த்து நிற்க யாருமில்லை சோத்ரம் என் தேவன் எழுந்தருள சத்துவன் சீதறிய ஓடுகிறார் என் தேவன் எழுந்தருள சத்துரு சீதறிய ஓடுகிறார் பாத்திரரே 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 He will roll away the stones in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கல்களை அவர் நகர்த்துவார். அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். Look upon him. For those who look upon him will be saved. அவரை பார்க்கிற யாவரும் நம்ப தப்ப வைக்கப்படும், காப்பாற்றப்படும். So Lord, we look upon you, our living God. வீரோடு இருக்கிற எங்க தேவனை நாங்க பார்க்கிறோம். Lord, I pray that you will bless your people, those who are watching us through this online. இந்த ஆன்லைன்ல பார்க்கிறவங்களை ஆசீர்வதிங்க. Remember, people of God, God is not dead. அவர் மரிக்கல, அவர் வீரோடு வாழ்கிறார். He is there with you and he is able to do a miracle. இன்றும் அற்புதம் செய்ய அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். May God bless you and bless you. Resurrection Sunday. Be blessed, people of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. In Jesus' name.